பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல, அடிச்ச நீயே வரியா? திருமா அவர்களுடைய பேச்சு, எம்ஜிஆர் தொடர்பான அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய அண்ணன் திருமா வளவன் அவர்கள் சொல்லுது போல, திராவிட இயக்கத்திற்குள்ள பார்ப்பனிய சிந்தனையை கலக்கச் செய்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. நீதான் சொன்னியா? ஆமா, ஏன் ஒண்ணும் இல்லை. சரி, தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு பார்ப்பனரை எம்எல்ஏ வாக்கிய கட்சி எது? டிஎன்பிசியில் கூட அதை கேள்வி கேட்கலாம். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஹெச்வி கண்டே எம்எல்ஏ ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. இந்த திமுக தான் முதல்ல ஹெச்வி கண்டே என்கிற ஒரு பார்ப்பனரை தமிழ்நாட்டில் எம்எல்ஏவா ஆக்கியது. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்களா அருமைக்கிட்ட முண்ட. தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் அரசியல் அமைப்பா இருக்கக்கூடிய ஜனசங்கு, அந்த சங்குக்கு தமிழ்நாட்டில் சங்கூதி அரசியல் ஆட்டத்தை தொடங்கி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எக்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரனா தானே இருக்கான். கொஞ்சம் கிட்டதான். தமிழ்நாட்டில் ஹெச்வி கண்டேவை எம்எல்ஏவாக்கி ஜனசங்கோட கூட்டணி வச்சு இந்த மாதிரியான பார்ப்பனிய ஆதிக்கத்தெல்லாம் உள்ள கொண்டு விட்டது யாருன்னா திமுக. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு. பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வரீங்க. பார்ப்பனியம் எங்க வருது? கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியோட அலைன்ஸ் சொல்லிட்டார். மொராஜி தேசாயோட எம்ஜிஆர் வச்சுக்கிட்டார். வேணா இதோட நிறுத்திக்கிறோம். நிறுத்தது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். சரிங்களா? இந்திரா காந்தி என்ன சமூகம், நேரு என்ன சமூகம், இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சமூகம்னு சொல்றாங்க. அப்ப பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வந்து யாரு நீங்க சொல்லணும்? வேற யாரு? நான் தான். கலைஞர் விட்டுருங்க, அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா, சரிங்களா, பொதுச் செயலாளர் இருந்தாரு, தலைவர் அண்ணாவத்து. அண்ணா ராஜாஜியை கூட்டு சென்றாரா இல்லையா? ஆஹா, சூனா போனா ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ராஜாஜி பூணுலை கையில பிடித்துக்கிட்டு பேசுறேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? பெரியார் இவர்களுக்கு எதிராக இருந்தாரா இல்லையா? கலைஞருக்கும் அவருடைய தலைவர் அண்ணாவுக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணது பெரியார். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. பிராமணர் இல்ல, பச்சை பிராமணர் பிற்காலங்களிலும் முற்காலங்களிலும் குள்ளுகப்பட்டார், அது இதுன்னு கடுமையா விமர்சிக்கப்பட்ட ராஜாஜி கூடவே இருந்தார். கூட்டணி வச்சிருந்தீங்களா இல்லையா? மாட்டிக்கிட்ட பங்கு. அப்ப எம்ஜிஆர் முன்னாடி வந்தவரா, அண்ணா முன்னாடி வந்தவரா? எம்ஜிஆர் பார்ப்பனியத்துக்கு வழிகோலுனார்ன்றா ராஜாஜியை கூட வச்சிருந்தவங்க. மதுரையில ஆர்எஸ் கூட்டணியில மேரா இருந்தாங்களான்னு கேளுங்க. முதல்ல ஆர்எஸ் ஜனசங்கத்துடைய சப்போர்ட்ல இருந்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது. அண்ணா பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. அவருடைய தேர்தலில் பிராமணர் சீட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. அண்ணாவுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துல பிராமணர்களுக்கு சீட்டு போட்டி கொடுத்தாங்களா இல்லையாங்க? இல்லையான்னு சொல்லுங்க. இருந்தாங்க. பிறகு கொடுக்கிற பழக்கம் நிப்பாட்டாங்க. அது ஏடிஎம்கேலும் பெரும்பாலும் கொடுக்கறல, டிஎம்கே ஏதாவது அதிமுக 234 1 2 கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. கலைஞர் கொடுக்கல, அண்ணா கொடுத்தாரே. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்திரா காந்தி கூட யார் கூட்டணி வச்சிருந்தா அது யோசிங்க. அப்ப யார் முதல்ல கொண்டு வந்தா? ராஜாஜி கூட யார் கூட்டணி வச்சிருந்தா? அவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன சமூகமா தெரிஞ்சது? பிறகு எம்ஜிஆரும் பிறகு ஜெயலலிதா உங்களுக்கு தெரியுதா? சரி, அதே ஜெயலலிதாவோட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? சார், கூட்டணியும் கட்சிக்குள்ளேயே ஒரு உயரிய பொசிஷன், அது கட்சியவே லீட் பண்ற பொசிஷன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜாதி பார்த்து கொடுக்குறீங்களா? உங்க கட்சியில நீங்க இப்போ இடஒதுக்கீடு வச்சு கொடுப்பீங்களா? மாட்டு சமூகத்துக்கு உங்க கட்சியில கொடுப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனிய ஆதிக்கத்தை உள்ள செலுத்தினாரா, உட்புகுத்தினாரா அப்படின்னா சொல்லுங்க சார், டைம் நிறைய இருக்கு, கேட்போம். திராவிடத்தையே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா பெரியார்,
உடைய கொள்கைகளை கோட்பாடை அண்ணா கொண்டு போய் சேர்த்தாரு. பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக. ஆனா அந்த அண்ணாவையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். இது யாருமே திமுக கூட யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய படங்கள்ல காதல் பாடல்கள்ல கூட அண்ணாவுடைய புகைப்படத்தை காட்டுவாரு. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. பார்ப்பனிய சக்திகளால் திட்டமிட்டு திமுகவை உடைச்சி அதிமுக உருவானதாக மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் பயின்ற வரை நான் படித்த புத்தகங்கள்லேருந்து கேள்விப்பட்டது, பெரிய மனிதர்லேருந்து கேள்விப்பட்டது, திமுகவில் பொருளாளராக இருந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கணக்குகிறாரு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கணக்கை சரிவர கொடுக்காத காரணத்தினால, கணக்கில் அதை எறும்பு கரையா அது மாதிரி கணக்கு சரியாத காரணத்தினால, டேலியாகாத காரணத்தினால ரெண்டு பேருக்கும் சண்டை உருவாகுது. சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா. அந்த சண்டையில தான் அவர் வெளியே வராரு. அவர் தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய விசுவாசிகளை வைத்துக்கொண்டு அவராக சுயம்புவாக எனக்கு ஒரு கூட்டம், எனக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன். உண்மையிலே பார்ப்பனிய சிந்தனை மேலோங்கி இருந்தா, பிராமணிய சிந்தனை அவருக்கு மேலோங்கி இருந்திருந்தா, அவரு முதல்ல தமிழ்நாட்டில இருந்து திராவிட கழகங்கள்ல, அதாவது திராவிட இயக்கங்கள்ல, காங்கிரஸ் அல்லாத மற்ற இயக்கங்கள் அல்லாத ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் அமைச்சரவையில பங்கேற்கிற வாய்ப்பு முதல்ல கொண்டு போய் பாட்டினது சத்தியவாணி முத்து. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். யார் செஞ்சா? அதை இவர்கள் செஞ்சாங்களா? வலிக்குது, அழுதுருவேன். தலித் எழில்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலின தலைவரை பொது தொகுதியில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா. அவங்க எம்பி ஆகல, திருச்சியில போய் எம்பி ஆக்கலையா? ஒரு இவங்க வன்னியரசு சொல்லியிருக்கிறார், எழுதி பார்த்துங்க. கலைஞர் எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்ட போது உங்களுக்கு பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டார் கலைஞர். வன்னியரசு சொல்கிறார், நான் சொல்லல. கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. நீங்கள் பொது தொகுதி கேட்பீர்களா அப்படின்னு கேட்டாரு. அப்படி சொன்னவர் உங்களுக்கு சரியா தெரியுது. கோவப்படாதீங்க, என்கிட்ட கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஆனா ஒரு பொது தொகுதியில யாரும் கேட்காம எந்த திரு தலித் எழில்மலை அவர்கள் நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. உங்களுக்கு யார் தெரியுது? சத்தியவாணி முத்துக்கு முதல் அமைச்சரவை சந்தர்ப்பம் கொடுத்த எம்ஜிஆர் பார்ப்பனர், பொது தொகுதியில பட்டியலினத்துறை போட்டியிட வைத்த ஜெயலலிதா பார்ப்பனர். ராஜாஜியோட கூட்டணி வச்சிருந்த அண்ணா நல்லவர். ராஜாஜி எந்த சமூகம் சொல்ல போறீங்க? ஏதாவது தரவுகள் இருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பிராமணர்கள் வெறுப்பு போய் பரப்பி விட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, அவர்களுக்காக மற்றவங்களும் வரமாட்டாங்க. அப்ப ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட். உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க.